இந்த வீடியோவில் கீமேன் டைப்பிங் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அந்த சாஃப்ட்வேருக்கு கீபோர்ட் லேஅவுட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீமேன் சாஃப்ட்வேரில் கீபோர்ட் லேஅவுட் அந்த ஃபைல் இருக்குது, அது வந்து .kmx ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நான் கீபோர்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் யூனிகோட் லெட்டர், செகண்ட் காலத்தில் எந்த ஃபாண்ட்டில் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபாண்டோட லெட்டர்ஸ்லாம் 1 by 1 யூனிகோடுக்கு நேராக என்டர் பண்ணிட்டு வாங்க. தேர்ட் காலத்தில் கீ மேப்பிங்ஸ் இருக்கும். அந்த எந்த கீயை டைப் பண்ணால் எந்த கீ வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தேர்ட் காலத்தில் நம்ம கொடுத்துருப்போம், அதாவது கீ மேப்பிங்ஸு. நான் வந்து ஓல்ட் டைப்ரைட்டர் மெத்தட் யூஸ் பண்ணுறேன், அதனால் இந்த கீ மேப்பிங்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த கீபோர்ட் லேஅவுட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கீ மேப்பிங்ஸுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலா வந்து டைப் பண்ணி எடுத்துக்கணும். கீபோர்டில் ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் அந்த கீமேன் டெவலப்பர் சாஃப்ட்வேரில் நீங்கள் கொடுக்கணும். நான் அதை அப்புறமேட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெட்டர், டபுள் லெட்டர், ட்ரிபிள் லெட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து சிங்கிள் லெட்டராக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, இந்த மாதிரி டபுள் லெட்டர் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, ட்ரிபிள் லெட்டர் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் சிங்கிள் லெட்டர் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த சிங்கிள் லெட்டர் ஃபார்முலாவை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து C2 இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கீஸ் இருக்குல்ல, அதுதான் வரணும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த எந்த ஃபாண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அந்த அவுட்புட், அது வந்து V2ன்னு இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கீ, அப்புறம் வந்து அவுட்புட் இருக்கணும். பார்த்துக்கோங்க, ஃபார்முலா ஏதாவது மாறி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே வரையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் லெட்டராக நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறமேட்டு டபுள் லெட்டர் போங்க. நான் வீடியோ லென்த்தாக போகுங்கிறதுக்காக உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். சுருக்கமாக இது மட்டும் வச்சு காமிக்கிறேன். டபுள் லெட்டராக இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே டபுள் லெட்டர் எங்கெல்லாம் வருதோ அந்த டபுள் லெட்டர் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சில இடத்துல ட்ரிபிள் லெட்டர் வரும், அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ட்ரிபிள் லெட்டருக்கான ஃபார்முலாவை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் ஷீட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீமேனில் இந்த மாதிரி கோடு தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக தான் நம்ம ஃபார்முலா நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சிங்கிள் லெட்டராக இருந்துச்சுன்னா ஃபார்முலா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கும், டபுள் லெட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும். அதுவே ட்ரிபிள் லெட்டராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும் ட்ரிபிள் லெட்டர்னா. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு போவோம். ஸ்டெப் 2 என்னன்னா, கீமேன் டெவலப்பர் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட யூஸ் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்ம கீபோர்டில் கிரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ராஜெக்ட்னு இருக்குல்ல, அதில் நியூ ப்ராஜெக்ட் போய்க்கோங்க. இதில் கீமேன் கீபோர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நேம், கீபோர்டுக்கு நேம் வந்து கேட்குது, ஓல்ட் டைப்ரைட்டர் நான் டைப் பண்ணிக்கிறேன். அப்படின்னா உங்கள் நேம் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். விக்கி டைப் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஓல்ட் டைப்ரைட்டர் மெத்தடில் தான் நான் டைப் பண்ண போகிறேன். ஓல்ட் டைப்ரைட்டர் ஆத்தரில் வந்து நீங்கள் நேம் கொடுக்கலாம், அப்படி எங்கே கூட விட்டுடலாம். விக்கின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எனி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எனி சூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு எனி டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமே பாத் கேட்குது. நான் வந்து டெஸ்க்டாப்பில் விக்கி 1 சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர், எம்டி ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பாத்து தான் அது கொடுக்க போகிறேன். ப்ரௌஸ், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் விக்கி 1 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது கீபோர்டு ஐடி அதெல்லாம் அதுவே எடுத்துக்கிச்சு. இதில் வந்து தமிழ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஆடை கிளிக் பண்ணிவிட்டு டிஏன்னு டைப் பண்ணிங்கன்னா வரும் தமிழ்னு, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஒன்று கிடைக்கும். இதில் வந்து விக்கி கேபிஜின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் கீபோர்ட்ஸ் போய்க்கோங்க. இதில் வந்து விக்கி கேஎம்என்னு இருக்குல்ல, இதுதான் வந்து சோர்ஸ் கோடு. இதில் வந்து சோர்ஸ் கோடு எப்படி தான் இருக்கும், இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும், கேஎம்என் ஃபார்மெட்டில் தான். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் நிறையா. அதில் வந்து லேஅவுட் போய்க்கோங்க. லேஅவுட்டில் போயிட்டு கோட் போய்க்கோங்க.
இதில் வந்து எண்ணி இருக்குல்ல, அதோட அது மட்டும் நமக்கு போதும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால் இது கீழே இருக்க எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இந்த 3 லைனை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணிட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 3 இது மட்டும் நமக்கு போதும். இப்போ நம்ம எக்ஸல் ஷீட்டில் ரெடி பண்ணோம்ல, அந்த கோடை வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து சில இடத்துல எம்டி லைன் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்து எடுத்து விட்ருங்க. இங்கெல்லாம் வந்து எம்டி லைன் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணி விட்ருங்க. இது நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் எங்கெல்லாம் வந்து எம்டி லைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்து டெலிட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த கோடை நான் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். அந்த சாஃப்ட்வேரில் காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் செகண்ட் என்ன விஷயம் பண்ணணும்னா ஸ்டெப் 2ன்னு சொன்னேன்னா, ஸ்டெப் 2 என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் தான் இருக்குது எல்லா கீஸ்லேயும். ஆனால் சில இடத்துல வந்து இப்போது கண்ட்ரோல் F போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டெப் 2 என்னென்னா சில இடத்துல வந்து டபுள் கொட்டேஷன் நடுவில் வந்திருக்கும், அது பக்கத்தில், அதாவது அவங்களுக்கு காமிக்கிறப்ப தான் புரியும். இப்போ சிங்கிள் கொட்டேஷன் அங்கே டைப் பண்ணி ஃபைண்டுன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷன் வந்து டபுள் கொட்டேஷனில் இருக்குது, இது ஓகே தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் வந்து டபுள் கொட்டேஷனில் இருக்குது. இதனால் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனாட்டி 26 லைனையும் நீங்கள் வந்து 1 by 1 பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இந்த இடத்துல கர்சர் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பாக்ஸில் சிங்கிள் கொட்டேஷன் என்டர் பண்ணிவிட்டு இதில் 21 காட்டுது. இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி வருது. இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதனால் அந்த சாஃப்ட்வேர் கன்ஃபியூஸ் ஆகும். அதனாடி அந்த டபுள் கொட்டேஷன் வந்து நான் சிங்கிள் கொட்டேஷனாக மாற்றுறேன். இப்போ வந்து சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே டபுள் கொட்டேஷன் இருக்குது. ஓகேவா, புரியுதுல்ல உங்களுக்கு? இது மாதிரி நீங்கள் 1 by 1 பாருங்கள் எங்கெல்லாம் வருதோ. இந்த இடத்துல வருது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷனில் இருக்குது, இது ஓகே. பட் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடாது, அதை வந்து மாற்றணும். அதை மாற்றிக்கணும். இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன், அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது. அதை வந்து சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே டபுள் கொட்டேஷன் இருக்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒன்று இருக்கு, இதையும் மாற்றிடுறேன். இதெல்லாம் ஓகே தான், இது கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது. டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே தான் இருக்கணும், அப்போ தான் அந்த சாஃப்ட்வேர் கன்ஃபியூஸ் ஆகாது. இங்கேயும் மிஸ்டேக் இருக்குது, இதையும் சரி பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இடத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து 3ஆவது ஸ்டெப்புக்கு போவோம். 3ஆவது ஸ்டெப் என்னன்னா டெட் கீஸ் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் டைப்ரைட்டர் அப்படிங்கிற கீபோர்ட் லேஅவுட் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து செமிகோலனுக்கு அப்புறமேட்டு எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணால் இந்த லெட்டர் வரணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதில் காமிக்கிற எக்ஸல் ஷீட் உங்களுக்கு. இப்போ வந்து மெய்யெழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த வரிசைக்கு போயிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து இக்குங்கிற லெட்டர் வந்து செமிகோலன் எஃப்ஐ டைப் பண்ணால் தான் வரணும். செமிகோலன் ப்ரெஸ் பண்ணும்போது செமிகோலன் விழக்கூடாது. அதுக்காக வந்து நம்ம டெட் கீ யூஸ் பண்ணலாம் இங்கே. அதாவது இன்னும் தெளிவாக சொல்கிறேன், அதாவது செமிகோலன் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் எஃப்ஐ டைப் பண்ணால் தான் வந்து இந்த இக்குங்கிற மெய்யெழுத்து நமக்கு வரும். செமிகோலன் டைப் பண்ணும்போது எனக்கு செமிகோலன் விழக்கூடாது. அப்புறம் எஃப்ஐ டைப் பண்ண பிறகு தான் விழணும். அப்படின்னா அந்த செமிகோலன் நம்ம டெட் கீ ஆக்கணும். அதை ப்ரெஸ் பண்ணால் எந்த கீயும் வரக்கூடாது, எம்டியாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம டெட் கீ யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கீழே என்டர் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த செமிகோலனை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா டிகேன்னு போட்டுக்கோங்க. டெட் கீனா டெட் கீக்கு டிகேன்னு போட்டாச்சு. இப்போ ப்ராக்கெட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா செமிகோலன் எஸ்ல தானே ஸ்டார்ட் ஆகும், அதனால எஸ்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், எஸ்ஐன்னு கூட கொடுத்துக்கலாம். நான் எஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கெல்லாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ப்ராக்கெட்குள்ளே கிடையாது, வெறும்னே பேஸ்ட் பண்ணாலே போதும். இது மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது பேஸ்ட் பண்ணணும்.
இது மாதிரி செமிகோலனுக்கு மட்டும் நம்ம டெட் கீ கிடையாது, நிறைய கீஸ்க்கு வந்து டெட் கீ வரும். இது கொஞ்சம் பொறுமை வேணும் உங்களுக்கு செய்யறதுக்கு, பொறுமையாக தான் பண்ணணும். இந்த கீமேன் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா நம்ம மொபைலில் கூட நம்ம இந்த ஃபாண்ட்டில் டைப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது கொஞ்சம் யூஸ் பண்ணுற என்என்எம் ரைட்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி மொபைலில் கூட டைப் பண்ணிக்கலாம், நிறையா பெனிஃபிட் இருக்குது. ரெக்கார்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஒன் டைம்ஸ் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடும், அதுக்காக தான் செக் பண்ணேன். இது வரையும் தான் செமிகோலன் இருக்கு, நான் இது வரையும் போட்டுக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கா வரிசை, இதுக்கு தேவைப்படாது. அடுத்தது கீ வருதுல்ல, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இதை எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் கீ நீச்சி இந்த லெட்டர்லாம் வருதுல்ல, ஃபஸ்ட்டு கொக்கி போட்டு அப்புறமேட்டு தான் நம்ம லெட்டர் டைப் பண்ணுவோம். ஓல்ட் டைப் ரைட்டர் மெத்தடில் கொக்கி போடுறதுக்கு உண்டான லெட்டர் வந்து பி. அதனால் பிங்கிற லெட்டரை வந்து நம்ம டெட் கீ ஆக்கணும். பியை டைப் பண்ணும்போது பிங்கிற லெட்டர் அப்பியர் ஆகக்கூடாது, அது வந்து டெட் கீ ஆக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வரேன். இங்கே வந்துட்டு இங்கே வந்து பி தான் வந்து அந்த காக்கு மேலே போடுவோம்ல, காக்கு மேலே ஒரு கொக்கி மாதிரி போடுவோம்ல, அதான் இது. அதனால இங்கே என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இதை சும்மா காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பி தான் வந்து அந்த கீழே மேலே ஒரு இது போடுவோம்ல, கொக்கி போடுவோம்ல, அது. அதனால இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து பி டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டெட் கீ கொடுத்துக்கிறேன், டிகே பீனே கொடுத்துக்கிறேன். இங்கே இடத்துல என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த டெட் கீயை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதாவது பிங்கிற லெட்டர் வந்து டெட் கீ ஆக்கிடுங்க. அதனாட்டி டிகே பின்னு நீங்கள் ப்ராக்கெட்டில் டைப் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் பி இருக்கோ அந்த இடத்துல இந்த டெட் கீயை வந்து நீங்கள் போட்டுருவீங்க, அவ்வளோதான். ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இதுதான் கடைசி பி. இதுக்கப்புறமேட்டு கேபிட்டல் பி வந்துடுது. என்டர் தட்டி இப்போ வந்து அது காக்கு மேலே ஒரு சுழிச்சு விடுவோம்ல, அது வந்து அதுக்காக அந்த வந்து கேபிட்டல் பி. அதனால இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். புரியலன்னா நீ காட்டுறேன் ஷீட்டில். இப்போ காக்கு மேலே சுழிச்சு விடுறோம்ல இந்த இடத்துல கீன்னு, அதுக்கு தான் கேபிட்டல் பி யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேபிட்டல் பி டைப் பண்ணும்போது எந்த லெட்டரும் அப்பியர் ஆகக்கூடாது. எஃப் டைப் பண்ணால் தான் அந்த லெட்டர் அப்பியர் ஆகணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெட் கீ ஆகும் பியை. இதில் வந்து நீங்கள் டிகே வித்தின் ப்ராக்கெட்டில் கேபிட்டல் பி போட்டிங்கன்னா உங்களுக்கு எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த லெட்டர் யூஸ் பண்ணேன். அந்த லெட்டரே நான் யூஸ் பண்ணுறேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம ரெட் கீ ஆக்கணும். ஏன்னா முதல்ல வருதுல அந்த ப்ராக்கெட்டை நம்ம டைப் பண்ணிட்டா ஸ்கொயர் ப்ராக்கெட்னு நினைக்கிறேன். அந்த ப்ராக்கெட்டை நீங்கள் டைப் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து அந்த ஜிங்க லெட்டர் டைப் பண்ணால் அந்த லெட்டர் வரணும்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அதையும் இந்த ப்ராக்கெட்டையும் ரெட் கீ ஆக்குறோம். இந்த ப்ராக்கெட்டையும் இதை எடுத்து விட்டுட்டு டிகே ப்ராக்கெட்டுக்கு வந்து நான் வெறும் பீனு, இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, அதனால எஸ்பின்னு டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். இது என்ன எனக்கு நேம் கரெக்டாக எனக்கு தெரியல, நான் சும்மா ஸ்கொயர் ப்ராக்கெட்னு போட்டுக்கிறேன். இந்த பீனு கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ப்ராக்கெட். எங்கெங்கெல்லாம் அந்த ப்ராக்கெட் வருதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் அதை டெட் கீயை போட்டு விட்டுருணும். அவ்வளோதான், இதுக்கு மேலே அது வரல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கர்லி ப்ராக்கெட்னு நினைக்கிறேன். இதுக்கும் நம்ம ரெட் கீ யூஸ் பண்ணணும். இதை காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டிகேன்னு போட்டு சிபின்னு போட்டுக்கிறேன். இதை காப்பி பண்ணி எங்கெங்கெல்லாம் அந்த ப்ராக்கெட் வருதோ அங்கங்கே இது வந்து வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நான் கவனிச்சுக்கணும், அது வெறுமனே தான் கொடுக்கணும். அடுத்தது கோலன், செமிகோலன் நம்ம எப்படி யூஸ் பண்ணோமோ அது மாதிரி கோலனுக்கும் வந்து ரெட் கீ யூஸ் பண்ண போகிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கோலன் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு COLன்னு டைப் பண்ணி போகிறோம். இங்கே டைப் பண்ணிவிட்டு அதாவது முன்னாடி வருது இல்லை, அதனாட்டி நம்ம வந்து இதை ஆக்குறோம். அதாவது கோலனை டைப் பண்ணிட்டு தானே அப்புறமேட்டு கே டைப் பண்ணால் இந்த ஜேங்கிற லெட்டர் வரணும்னு சொல்கிறோம். அதனாட்டி ரெட் கீயாக மாற்றுறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ கடைசியாக வரும். இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமிகோலன் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது இக்கு இருக்குல்ல, அது அங்கே மேலே வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். செமிகோலனை வந்து நம்ம மெயிலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். செமிகோலன் டைப் பண்ணால் செமிகோலன் விழக்கூடாது, டெட் கீ ஆக்கியிருக்கோம் செமிகோலனை. அதுக்கப்புறமேட்டு கான்ஸ்டன்ட்டை டைப் பண்ணால் தான் மெயிலுக்கு வரணும் அப்படிங்கிற டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனாட்டி நம்ம செமிகோலன் டைப் பண்ணதுக்கு அதுக்கு முன்னாடி ஏங்கிற லெட்டர் டைப் பண்ணிட்டு அப்புறம் செமிகோலன் டைப் பண்ணால் செமிகோலன் விழும். அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த லெட்டர் வந்து ஏ டைப் பண்ணிவிட்டு அந்த கோலனை டைப் பண்ணால் கோலன் விழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்காக வித்தின் ப்ராக்கெட்டில் முதல்ல ஏ டைப் பண்ணிக்கோங்க. இந்த லெட்டரை வந்து டெட் கீயாக ஆக்குறோம். நம்ம டைப் பண்ணிவிட்டு டிகே வித்தின் ப்ராக்கெட்டில் ஏன்னு கொடுத்துக்கோங்க. ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏங்கிற லெட்டர் நம்ம டைப் பண்ணும்போது ஏ லெட்டர் வந்து அப்பியர் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் கோலனை டைப் பண்ணோன்னு தான் இந்த கோலன் வந்து அப்பியர் ஆகணும். அதுக்காக இதில் நம்ம வெறும் கோலனையும் செமிகோலனையும் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். புரியலன்னா நான் கேளுங்க, சொல்கிறேன். இந்த டிஏ காப்பி பண்ணிவிட்டு நான் ஓல்ட் டைப் ரைட்டர் மெத்தடில் டைப் பண்ணுறங்காட்டி இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் என்ன கீபோர்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்பல அது மாறும். இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. நம்ம டெட் கீ வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டு ஃபோர்த் ஸ்டெப்பு பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4 வந்து கான்டெக்ஸ்ட் மேட்ச்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது இது இருக்குல்ல, ஆச்சரியக்குரிய, அது வந்து இந்த கான்டெக்ஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது கீ இருக்கும், அதுக்கப்புறம் அவுட்புட் இருக்கும். இதை வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயில் தான். அதாவது ஃபஸ்ட்டில் வந்து எக்ஸை டைப் பண்ணால் இந்த கீ வரணும்னு சொல்லியிருக்கோமா. அடுத்தது வந்து இந்த எக்ஸ் டைப் பண்ணால் இந்த கீ வந்துடும். அதுக்கப்புறமேட்டு எஸ் டைப் பண்ணால் தான் இந்த கீ வரணும். அதுதான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ இந்த எக்ஸ்க்கு நேராக உள்ள இந்த கீ இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல டைப் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன்.
அதாவது எக்ஸை டைப் பண்ணால் இந்த கீ வந்துருமா, வந்ததுக்கு அப்புறமேட்டு எஸ்ஸை டைப் பண்ணால் இந்த கீ வந்துடும். அவ்வளோதான். புரியலைன்னா நான் அதுக்கப்புறமேட்டு வீடியோ எண்டில் சொல்கிறேன், இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. இப்போது இதில் தான் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்தது இந்த இதெல்லாம் பிரச்சனை வராது நமக்கு. நம்ம அது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து கடைசி வரையும் நோட் பேடில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். Ctrl+C போட்டு நோட் பேடில் ஒரு நியூ ஃபைல் வந்து போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கெல்லாம் பிரச்சனை இருக்காது, நமக்கு சிங்கிள் கீ தான். இங்கேயும் நமக்கு பிரச்சனை இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டைப் பண்ணால் இந்த கீ வரணும்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். நல்லா பாருங்கள், மேலே போய் பாருங்கள். இல்லாட்டி இதில் வச்சு நான் காமிக்கிறேன். எஃப்ஐ டைப் பண்ணால் நல்லா பாருங்கள். எஃப்ஐ டைப் பண்ணால் இந்த லெட்ரு வரணும், டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ எஃப்ஐ டைப் பண்ணால் இந்த லெட்ரு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு ஹச் டைப் பண்ணால் தான் இந்த லெட்ரு நமக்கு வரும். அதனாட்டி என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இது பேர் தான் கான்டெக்ஸ்ட் மேட்சிங். இது நீங்கள் இதுலேருந்து கூட ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் போட்டு தேடி எடுக்கலாம், ரொம்ப கஷ்டம். அதனால் நான் இங்கேருந்தே எடுத்துக்கிறேன். இது ஏன் இந்த கீ எடுக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த லெட்டர் இருக்குல்ல, அதாவது இந்த லெட்டர் நான் டைப் பண்ணால் இந்த லெட்டர் வரணும்னு நான் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த லெட்டர் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு ஹச் டைப் பண்ணால் தான் இந்த லெட்டர் உங்களுக்கு வரும். அதுதான் கீபேண்டில் உள்ள கான்டெக்ஸ்ட் மேட்சிங் ரூல். இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வரலாம். இப்படி பண்ணால் நமக்கு சிம்பிளாக முடிச்சிடலாம். இது உங்களுக்கு புரியுது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுதான் கொஞ்சம் கடைசி கஷ்டமாக இருக்கும் இந்த கீமேனில். இந்த பாட்டு தான் ஸ்டெப் நம்பர் 4 தான் கஷ்டமாக இருக்கும். மற்ற எல்லாமே ஈஸி தான். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அதை பார்த்து பேஸ்ட் பண்ணலாம். இப்போ ஜே இருக்கா, ஜேக்கு நேராக இங்கே இருந்து பாருங்கள். ஜே இருக்கா, ஜேக்கு நேராக வந்து இந்த அம்புக்குறி மாதிரி இருக்குது பாருங்கள். அதுதான் இது. அதை தான் நான் பண்ணுறேன், ஒன்றும் கிடையாது. அதாவது ஜே டைப் பண்ணினா எனக்கு இந்த லெட்ரு வந்துடும். சரியா, ஜே டைப் பண்ணால் இந்த லெட்ரு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நான் ஹெச்சை டைப் பண்ணுறேன், அதனால இந்த லெட்ரு நமக்கு கிடைக்கிது. அதுதான் அது இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அல்லது மீனிங். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கூகுள் கூட பண்ணி பாருங்கள், கான்டெக்ஸ்ட் மேட்சிங்னா என்ன, கீமேனில் அப்படின்னு. நானும் சொல்கிறேன் டீட்டெயிலாக. கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இது புரியலன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 லெட்டர் இருக்கு, ஆனால் அங்கே வந்து ஒரு லெட்டர் தான் காட்டுது. ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணி இந்த வியை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் வின்னு கடைசியிலே வருது பாருங்க, அது வந்து ஹச். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, இதை டெலிட் பண்ணிங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கும், கரெக்டாக வந்துடும். நான் இன்னொரு வாட்டி நீங்கள் டெலிட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த லெட்டர் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி டெலிட் பண்ணால் போதும். நான் முதல் லெட்டர் மட்டும்தான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், அதான் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த லெட்டர் வி வந்து
அது ஹச்சுக்கான லெட்டர், அதனால அதை விட்டுட்டேன். இப்போ இதுல நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, டெட் கீ தான் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து இந்த சிங்கிள் லெட்டராக தான் இருக்கு இங்கே, அதனால ப்ராப்ளம் கிடையாது. இங்கே வந்து நீங்கள் மாற்றணும், ஆச்சரியக்குறி எந்த லெட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஆச்சரியக்குறியும் வீன்னு இருக்கா இந்த இடத்துல, அதனால வீயாக மாற்றணும். அப்படியே கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது அந்த கீமேடில், அப்படியே அந்த கீ தான் வரும். சைட் பை சைடு வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இசட் வந்து இந்த கீயாக மாறணும். அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கீ, டாலர் சிம்பிள் வந்து இந்த கீயாக மாறும். அடுத்தது ரைட் க்ளோஸ் ப்ராக்கெட், ரைட் ப்ராக்கெட் வந்து இதுவாக மாறணும். அடுத்தது பி வந்து இந்த மாதிரி மாறும். அவ்வளோதான். அந்த ஷூ அதெல்லாம் போடுவோம்ல, அந்த லெட்டருக்கு உண்டான இதுதான் மேப்பிங் தான். நீங்கள் செய்ய உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா புரியாது, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி நிறையா வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. அது இப்போ வந்து செமிகோலன் எல் இருக்குங்க, நம்ம இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டோம் பாருங்க. அதாவது செமிகோலன் டிகே இது கொடுத்தோம்ல, இங்கே இடத்துல டெட் கீ கொடுக்கல பாருங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் சம்டைம்ஸ் பண்ணிடுவோம் கொடுத்து வச்சோம். அடுத்தது வந்து இதுலலாம் கியூலாம் அவங்களுக்கு வராது, நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் கியூ இருக்காங்க. இங்கே கர்சர் வச்சுக்கிறேன், கண்ட்ரோல் கொடுக்குறேன். கியூ வந்து பியா மாறணும்னு இருக்கு பாருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கணும். ஒரு வாட்டி எதையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகாம போயிடும், தப்பாக ஒர்க் ஆகும் மிஸ்டேக்கோட. கியூ வந்து பியா மாறணும். அடுத்து ஜே வந்து எம்மா மாறணும். இ வந்து ஓவா மாறணும். சிங்கிள் லெட்டர்லாம் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து இருக்குல்ல கான்டெக்ஸ்ட் ப்ளஸ் இந்த கீ அவுட்புட் வந்து இல்லை, அதில் தான் நீங்கள் அந்த கான்டெக்ஸ்ட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி வரும். சிங்கிள் லெட்டர்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அடுத்தது டபிள்யூவில் வருதான்னு பாருங்கள், அதுக்கடுத்து ஒயில் வருதான்னு பாருங்கள், எங்கெங்கெல்லாம் வருது. இந்த மாதிரி இதை சர்ச் பண்ணி தான் பக்கத்தில் பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒய் வந்து கேவா மாறுது. இதை விட்டுட்டீங்கன்னா அந்த இது கீ நமக்கு அந்த லைன் ஒர்க் ஆகாமல் போயிடும். அடுத்தது டபிள்யூ இருக்கு. இதுவே நம்ம பண்ணியாச்சு கே வரையும். அடுத்தது டபிள்யூ. இப்போ டபிள்யூ வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு கண்ட்ரோல் எஃப் போடுங்க. இப்போ டபிள்யூ சர்ச் பண்ணுங்க இங்கே இருக்கான்ட்டு. இங்கே வரையும் வச்சு சர்ச் பண்ணாதான் தெரியும். டபிள்யூ காட்டுது, ரெஜிஸ்டர்ஸ் உங்களுக்கு காட்டுறாங்க, அதை வந்து அதை நாட்டி ரீப்ளேஸ் பண்ணுங்க. இது பேர் தான் கான்டெக்ட் மேட்ச்னு சொல்லுவாங்க. அதாவது டபிள்யூ நீங்கள் டைப் பண்ணோன்னே இந்த லெட்டர் வந்துடும் கரெக்டாக. அதுக்கு அடுத்தது இந்த லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா இந்த லெட்டர் வரும். அதுதான் வந்து அதுக்காக தான் நீங்கள் பண்ணுறோம். இது வந்து இந்த சா வரிசை இருக்குல்ல, வடமொழி எழுத்துக்கள் மாதிரி வந்து அதுக்காக உள்ளது. நீங்கள் மேலே தேடினாலே வந்துடும். இது இருக்கு பாருங்க, பி. அப்புறம் இசட்டுக்கு இந்த லெட்டர். அடுத்தது டாலர் சிம்பிளுக்கு இந்த லெட்டர். அடுத்தது இது மிஸ்டேக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்.
இசட்டுக்கு வந்து இது, விக்கு வந்து இது, இதுக்கு வந்து இசட்டுக்கு பதிலாக இந்த லெட்டரை கான்டாக்ட் மேட்சிங் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுக்கு பதிலாக டாலர் சிம்பிளுக்கு பதிலாக இந்த லெட்டர், அடுத்தது ரைட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக இது, பிக்கு பதிலாக இது. இதில் வந்து ஷூன்னு இருக்கும்ல வடமொழி எழுத்துக்கள் அந்த வரிசை. அடுத்தது பி. இப்போ பிக்கு வந்து இதை நான் பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும். இதில் அது வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. அது நாட்டி நம்ம இதுவும் மாற்றணும். பியில் நேராக இந்த சிம்பிள் கொடுத்துருக்கேன்னா நாட்டி இதை காப்பி பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் பி இருக்கோ அங்கெல்லாம் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். நான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் அது வேறு இடத்துல போய் சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னா நமக்கு மிஸ்டேக் ஆகிடும். மேனுவலாக பண்ணுறது நல்லது. இங்கே உள்ள எல்லா லெட்டருக்குமே கான்டெக்ட் மேட்சிங் பண்ணுற மாதிரி தான் வரும். அதை நீங்கள் ஒவ்வொரு லெட்டரும் கேர்ஃபுல்லாக ஒன்றா பார்த்து பண்ணணும். எதுவும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கீபோர்ட் கரெக்டாக ஒர்க் ஆகும். அடுத்தது எண்ணுக்கு இந்த சிம்பிள். அடுத்தது ஐன்னு இருப்பாங்க. ஐக்கு வந்து இது இது வரையும் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது பிஎஃப்ஹெச்னு இருக்கு. அந்த லைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கோ மியோச்சோ அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்களா அந்த லைன்ஸ் தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல ஆல்ரெடி. இதில் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். பி வந்து கீழே இருக்கும் பார்த்தீங்களா. பிக்கு வந்து இந்த சிம்பிள் அதை அங்கே பேஸ்ட் பண்ணணும். பிஎஃப்னு தனியாக இருக்காது. நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே வரையும் போயிடுவோம். மேலே வரையும் போயிடுவோங்க. கர்சர் இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் எஃப் போட்டு பிஎஃப்னு சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி இங்கே வருது. பிஎஃப் வந்து இந்த லெட்டரு, ஹெச் வந்து இந்த லெட்டரு. தனியாக பிஎஃப்னு இருக்காது. சர்ச் பண்ணி பாருங்க. தனியாக இங்கே இல்லை. பிக்கு அந்த லெட்டர் காமிச்சுன்னா அதாவது இந்த லெட்டர். அதே மாதிரி ஹச்சுக்கு வந்து எஃப்க்கு வந்து இந்த லெட்டர், எஃப்க்கு இந்த லெட்டர் அதுதான் இங்கே இருக்கும். ஹச் வந்து வி, கேபிட்டல் வி. அதனால நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இந்த ரெண்டு லெட்டரை மட்டும் காப்பி பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. பொறுமையாக பண்ணுங்க. அப்பதான் மிஸ்டேக் இல்லாமல் காப்பி ஆகும். கொஞ்சம் ஏதாவது மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா கூட, மாடிஃபை பண்ணிங்கன்னா சரியாக ஒர்க் ஆகாது. ஒரு சின்ன கொட்டேஷன் போனால் கூட ஒர்க் ஆகாது சரியா.
இங்கே மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது விஏ மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணி டெலிட் பண்ணுங்க. ஒரு இன்விசிபிள் கேரக்டர் இருக்கு. இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்எஃப்னு ஆரம்பிக்குதுல்ல, என் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கும். ஸோ என் வந்து இந்த லெட்டர் 1/4ங்கிற லெட்டர். அடுத்தது எஃப்க்கு உண்டான லெட்டர் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டைப் பண்ணால் இந்த லெட்டர் வரணும்னு கொடுத்துருக்கேன். ஐக்கு மேலே 2 புள்ளி இருக்கு, அது வந்து பக்கத்துலேயே இருக்கு. அதனால நீங்கள் இதில் உள்ள 2 லெட்டர் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. இந்த லெட்டர் அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மட்டும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க. கடைசியாக விஏ ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு இன்விசிபிள் கேரக்டர் இருக்குது, அதனாட்டி தான் நான் செந்தமிழ் ஃபாண்ட்டுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது மாதிரி நீங்கள் எந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபாண்ட் கேட்டாப்புல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கவுங் யவுச்சவுன்னு ஒரு லெட்டர் ஆரம்பிக்கும்ல, அந்த லெட்டருக்கு தான் இங்கே வந்திருக்கு. இதையும் வந்து நீங்கள் பீனு தேடினீங்கன்னா கடைசியில் வரும் பாருங்க. பீனு தேடினீங்கன்னா இந்த லெட்டரு, எஃப்னு தேடினீங்கன்னா அந்த ஐக்கு மேலே உள்ள இங்கே பாருங்க. எஃப்னு தேடினீங்கன்னா அந்த ஐக்கு மேலே 2 புள்ளி மாதிரி அந்த லெட்டர், அது மாதிரி தான் எல்லாமே வந்திருக்கு. அதனாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். கடைசி லெட்டர் வந்து இந்த எஸ் தான் வந்து இந்த ஏ. இதில் வந்து இன்விசிபிள் லெட்டர் இருக்குது, அதனால் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
பேஸ்ட் பண்ணிட்டு ஏ மட்டும் டெலிட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க திரும்பி டெலிட் பண்ணால் டெலிட் ஆகல பாருங்க. இதை அப்படியே காப்பி ஃபஸ்ட் ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கடைசி லெட்டர் வந்து டெலிட் பண்ணுங்க. ஒரு இன்வெஸ்ட் லெட்டர் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது இங்கே வருவோம். இப்போ இதில் நான் இருக்குல்ல அந்த லெட்டர் இங்கே இருக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்க. கண்ட்ரோலே போடுறேன், என்ஏன்னு டைப் பண்ணுறேன், இருக்கான்னு பாருங்க. இங்கே காமிக்குது. அதாவது 1/4B இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா இங்கேருந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதெல்லாம் வந்து நானாக கொடுத்துருக்காது. அந்த தமிழில் பழங்காலத்தில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்க எக்ஸல் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி பழையனா பழையரா நை லை நை இதெல்லாம் வருதுல, இதுதான் இங்கே கோடாக கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணணும், கீ மேப்பிங் பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதனால அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இங்கேயும் ஸ்மால் நான் கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கடைசியில் ஏன்னு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் பி தான் வரும். வேணா நீங்கள் பாருங்கள், நீங்கள் கர்சரை வச்சுட்டு ஏன்னு டைப் பண்ணுங்க. இடத்துல இல்லை ஏ டைப் பண்ணுங்க. இன்னும் சொல்லியிருக்காங்க. இல்லை ஏன்னு டைப் பண்ணால் பாருங்கள், எண்ணுக்கு வந்து 1/4 இருக்கா, ஏக்கு வந்து பின்னு இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் பி தான், அதனால பியை காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் போட்டுக்கணும். பிஏ காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் போடுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம ஃபைன் பண்ணி மாற்றிடலாம். இது நானாக கொடுத்துருக்கு கஸ்டம் கீ. இது வந்து ஓல்ட் டைப்ரைட்டரில் வராது. கஸ்டம் கீ கூட இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ எண் வந்து கேபிட்டல் எண்ணுக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். கேபிட்டல் எண்ணை காப்பி பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பார் நீங்கள் கொண்டு போய் மேலே கர்சரை வச்சு இங்கே இடத்துல எண்ணை டைப் பண்ணுறேன். இப்போ எண்ணுக்கு வந்து இந்த லெட்டர் வருது, இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு இடத்துல எண் வரனாட்டி இங்கேயும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 6 இங்கே கர்சர் இங்கே வச்சு 6ன்னு டைப் பண்ணுறேன். 6க்கு வந்து இந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 2 3 4 5 இப்போ எல் மட்டும்தான் பெண்டிங்கு. எல்ல சர்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல கர்சர் வச்சு தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக காமிக்கும். இந்த எல்லுக்கு வந்து இந்த லெட்டரு. அடுத்தது கேபிட்டல் எல். கேபிட்டல் எல்லுக்கு இந்த லெட்டர், இந்த சிம்பிள். இப்போ நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் 4 முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 4 வந்து கான்டெக்ட் மேட்சிங் சொன்னோன்னே நம்ம எல்லாத்தையும் கான்டெக்ஸ்டையும் இங்கே மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 4 ஸ்டெப் பார்த்தோமா, 4 ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. இப்போ கடைசி ஸ்டெப் என்னன்னா கம்பைல் பண்ணுறது. கம்பைல் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதுதான் கடைசி ஸ்டெப்பு. இப்போ பில்டரில் போயிட்டு கோட்லாம் நம்ம எழுதி முடிச்சாச்சு. இப்போ பில்டரில் போயிட்டு கம்பைல் கீபோர்ட் கொடுக்குறேன். கம்பைல் கீபோர்ட்ஸ் கொடுத்தா 27வது லெட்டரில் எரர் காமிக்குது. ஏன்னா இந்த எக்ஸலில் சம்டைம்ஸ் வந்து இப்போ ஏன் இருக்கா இந்த எக்ஸலில் காமிக்கிற பாருங்க, இது வந்து சிங்கிள் கொட்டேஷன் அது காமிக்கல. அதனாடி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல சிங்கிள் கொட்டேஷன் டைப் பண்ணுறேன். அடுத்தது இங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் வந்து டபுள் கொட்டேஷனாக இருக்குள்ளே இருக்கக்கூடாது, சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் ப்ரோக்ராமு. அதனால் இதையும் மாற்றிடுறேன். அதாவது ஏன் லெட்டர் இருக்குல்ல, ஏன் லெட்டர் வந்து டபுள் கொட்டேஷன், அது வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. அது கன்ஃபியூஸ் ஆகுங்காட்டி டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷனில் பண்ணிட்டேன். இப்போ பில்டரில் போயிட்டு கம்பைல் கீபோர்ட் கொடுக்குறேன். இப்போ 363 லைனில் எரர் காட்டுது. 363 எரரில் லைனில் என்ன எரர்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ஸ்டார் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார் சிம்பிள் வந்து நம்ம
இதில் எதுவும் யூஸ் பண்ணலை, அதுங்காட்டி அந்த இதை மட்டும் தூக்கி விட்ருவோம். அந்த இது நம்ம யூஸ் பண்ணல. இப்போ சேவ் பண்ணிவிட்டு பில்டில் போய் கம்பைல் கீபோர்ட் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ கேஎம்என் பில்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சா. இதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால்னு கொடுங்க. இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ வரும். நம்ம இந்த விக்கிங்கிற நேம் கொடுத்துருக்கோம், யூனிகோட் என்கோடிங்கில் இருக்குது. இன்ஸ்டாலும் கொடுத்துட்றேன். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு கீபோர்டு. எஸ் கொடுக்குறேன், பர்மிஷன் கேட்குது. இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இடத்துல இஎன்ஜின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நமக்கு அந்த கீபோர்டு இன்ஸ்டால் வந்துருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு இந்த கீபோர்டு. என் நேமை டைப் பண்ணுறேன். இதில் வந்து தீப்பெட்டின்னு வரல, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடு டைப் பண்ணோம்ல, அதில் வந்து கேபிட்டல் பி வந்து அது எடுத்துக்கல. அதனால நம்ம சும்மா ஒன்றுன்னு கூட கொடுத்துக்கலாம். அந்த பின்னு தான் கொடுக்கணும் அவசியம். இதை எடுத்துக்கலாம், அதனால ஒன்றுன்னு கொடுத்துட்றேங்க. இந்த எல்லா இடத்துலையும் ஒன்றுன்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த போட்டு மேலே வந்து சொல்லிச்சு விடுவோம்ல, அதுதான் இது. இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு பில்டில் போய் கம்பைல் கீபோர்ட் கொடுக்குறேன். கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறேன். சம்டைம்ஸ் அந்த கேபிட்டல் லெட்டர் கொடுத்தோம்னா எடுத்துக்காது, அதனால இப்போ ஒன்றுன்னு நான் கொடுத்துருக்காங்க. டாஸ்பாரில் இஎன்ஜின் இங்கிலீஷ் கீபோர்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நான் க்ரியேட் பண்ணேன்னா அந்த கீபோர்டை சூஸ் பண்ணுறேன், விக்கிங்கிற கீபோர்ட். இப்போ அந்த கீபோர்ட் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ டைப் பண்ணி பார்க்குறேன். இப்போ கரெக்டாக வருது பாருங்க. எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும். நான் வந்து இதில் சொல்லியிருக்கல, ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ இதோட முடியலை, இதுக்கு பார்ட்டும் இருக்குது. இதை எப்படி நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த செந்தமிழ் பாண்ட் எப்படி நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறது, கீமேன் இதை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். KMP5 தான் எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு நம்ம மொபைலில் கீமேன் ஆண்ட்ராய்ட் ஆப் இருக்குல்ல, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகும். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதுனாடி நான் அடுத்த வீடியோவில் அதை சொல்கிறேன். பாய் எவ்ரிவன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிகினிங்கில் விக்கி ஒன்றுங்கிற ஃபோல்டரை தான் நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணோம். அதில் நம்ம கம்பைல் பண்ணும்போது நமக்கு .kmx ஃபைல் கிடைக்கும். அந்த ஃபைலை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க சிஸ்டத்தில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.